நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பார்த்திங்கன்னா, நம்ம ஜெயமோகன் சார் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தால யானை டாக்டர், நெடுந்துரம் இந்த கதையெல்லாம் போட்டிருந்தால அந்த கதை ரைட் பண்ண ஜெயமோகன் சார் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு. இந்த கதையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கைதிகள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, படமாக கூட எடுக்கலாமே அந்த மாதிரி உள்ள ஒரு கதை தான் இது. கதை வந்து கதையில் இருக்கிற அந்த கேரக்டரே வந்து கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நானே வந்து ஹீரோ மாதிரி அந்த கதையை சொல்கிறேன். என் பேர் வந்து முருகேசன். நான் வந்து போலீஸில் வந்து கான்ஸ்டபிளாக வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து தருமபுரியில் ஒரு காட்டு பகுதியில் ஒரு டென்ட்டு போட்டு இப்போ வந்து நான் தங்கிட்டு இருக்கேன். ஸோ தருமபுரி காடு அப்படின்னே அது ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். அது அந்த மாதிரிலாம் இல்லை. மொத்தமாக வறண்டு போய் காஞ்சு போய் வெறும் முட்களும் புதர்களுமாக இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிற ஒரு வறண்ட காட்டில் தான் இப்போ வந்து நாங்கள் டென்ட்டு போட்டிருக்கோம். நீ ஏன்டா இங்கே டென்ட்டு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 9 மாதமாக இங்கே தான் டென்ட் போட்டுட்ருக்கோம். ஏன்னா அப்பு அப்படின்ற ஒரு தீவிரவாதியை வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து டென்ட் போட்டுட்ருக்கோம். அன்றைக்கி ஒரு நாள் காலையில் வந்து வயர்லெஸ் வந்து எனக்கு அந்த கால் வந்துச்சு. கால் வந்தோடனே டேய் பிடிச்சாச்சுடே, அந்த அப்புவை பிடிச்சாச்சுடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்லேருந்து சவுண்ட் வந்துச்சு. அது கேட்டோடனே ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. உடனே போய் அந்த டென்ட்டில் இருந்த என்னுடைய மற்ற 3 பேரையும் போய் எழுப்புனேன். நான் எழுப்பினோடனே அவனுக்கு டேய் பிடிச்சிட்டாங்களாண்டா, அப்போ பிடிச்சிட்டாங்களாண்டா, அதாவது அப்புன்னு கூட சொல்லியிருக்க மாட்டேன், நரின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து ஒரு கோடு வேடா அவன் பேருக்கு. ஏய் நரி மாட்டிக்கிச்சாண்டா, நரி மாட்டிக்கிச்சாண்டா அப்படின்னு சொல்லி போய் எழுப்புனேன். ஆனால் அவன் யாருமே நம்பவே இல்லை, அவன் எந்திரிக்கவும் இல்லை. ஏய் போடா போய் வேற ஏதாவது வேலையை போடுறான், அந்த காட்டுக்குள்ளே தூங்குறதே பெரிய விஷயம், அது மாட்டிக்கிச்சு இது மாட்டிக்கிச்சுன்னு அப்படின்னோடனே அவன் சொன்னோன்னே எனக்கே ஒரு மாதிரி டவுட் ஆயிடுச்சு. ஒரு வேலை இருக்க மாட்டாமே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் வயர்லெஸ் எடுத்து திரும்ப காதில் வச்சு கேட்டேன். ஏய் மாட்டிக்கிச்சுடே, சொல்கிறது கேட்குதா இல்லையா, நரி மாட்டிக்கிச்சு அப்படின்னு திரும்ப சவுண்டு கேட்டுச்சு. உடனே திரும்ப அவன்கிட்ட போய் டேய் உண்மையெல்லாம் தான்டா, பிடிச்சாச்சாண்டா, நரிக்கு பிடிச்சாச்சாண்டா, எந்திரா அப்படின்னு சொன்னோடனே அவனும் எந்திரிச்சிட்டான். அப்படியா பிடிச்சாச்சா, எப்பா 9 மாதமாக இவனை பிடிக்காததுக்காக தானடா இப்படி காடு மேடுன்னு போய் டென்ட்டு போட்டுக்கிட்டு சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் புள்ள ஊட்டி மூஞ்சியை கூட பார்க்க முடியாமல் கிடந்தான். நாய் அடி வாங்கி சாகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஆனால் என் மனசுக்கு வந்து அது ஒப்பவே இல்லை. எப்படி அவன் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவனை போய் கோர்ட்டில் ஒப்படைக்கணும், அவங்க பண்ணணும், அவங்க முறைப்படி என்ன பண்ணணும் அதானே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் வெகுலியாக கேட்டேன். இல்லை என்ன ஏதோ புது போலீஸ்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, போலீஸ்காரன் என்ன செய்வான்னு உனக்கு தெரியாதா என்ன? இன்னும் பிடிச்சிட்டாங்கல்ல, அவனை நைட்டுக்குள்ளே பாரு, அவனை அடிக்கிற அடியில் ஆட்டோமேட்டிக்காக தான் உண்மையை சொல்லுவான். அவன் உண்மையே சொல்லலைனாலும் அடுத்த நாள் வந்து அவனை கொள்ள தான் போகிறானுங்க அப்படின்னோடனே என் மனசுக்கு வந்து அது ரொம்ப வந்து ஒரு வழியை தரக்கூடியதாக ஆயிடுச்சு. இல்லை ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணணும், எல்லாரும் தான் தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்காக வந்து எல்லாத்தையுமே போய் நம்ம கொண்டுற முடியுமா? நீ என்னடா அவன் மேலே இறக்கப்பட்டுட்டு இருக்க, 8-9 மாதமாக இங்கே காட்டிலே சுற்றிக்கிட்டு இருக்க, பிள்ளை குட்டியை கூட பார்க்காம இதுக்கு மேலே ஒரு பாவம் செய்யணும் அவன், உட்றா அடித்து சாவட்டும்டா அப்படின்னா. நான் சொன்னேன் இப்போ சகாமையா கிளம்பிட்டு இருப்பார்ல, வந்துட்டு இருப்பார்ல அவனை கூப்பிட்டுட்டு அப்படின்னே. வந்துட்டு இருப்பாரா, நாளைக்கு தான் வருவார், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவனை வச்சு பெண்டை கழட்டிடுவார். தெரியுமில்ல உனக்கு? தெரியும். இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஸ்டேஷனில் ஒரு 2 ரொம்ப வயசு கம்மியான பிள்ளைகளே போட்டு அந்த அடியை அடித்து வன்கொடுமை பண்ணி அப்படி அவங்கள அதை பார்க்கும் போதே எனக்கு வாந்தி வந்து ஒம்பட்டிட்டு போய் நான் ஸ்டேஷன்லேயே வாந்தி எடுத்துட்டேன். அவரை பற்றி தெரியாதான் என்ன, அவர் அந்த அளவுக்கு வந்து கொடுமைக்காரர், அந்த அளவுக்கு வந்து கொடுமை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த கேமரா எடுத்து கீழே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த அவனை கூப்பிட்டு வராங்களா, வண்டியில் கூப்பிட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் கழித்து அந்த கேமராவில் வந்து ஒரு ஆள் வந்து புல்லட்டில் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அது வேறு யாரும் இல்லை, அந்த கருப்பையா இன்ஸ்பெக்டர் தான் வந்துட்டு இருந்தார். கருப்பையா இன்ஸ்பெக்டர் வந்தோடனே சரி அவர் எதுக்கு டென்ட்டுக்கு மேலே ஏறி வரும்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாம் கீழே இறங்கி வந்தோடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக என்னடே மாட்டிக்கிட்டான்ல, அப்போ மாட்டிக்கிட்டான்ல, அவ்வளோதான் இன்னும் பாரு எவ்வளோலாம் அலைய வச்சான், அவனை பண்ணுற வேலையை மட்டும் பாரு, அவனை என்ன சித்திரவதை பண்ணுற மட்டும் பாரு அப்படின்னோடனே இவனுக்கும் மனசு வந்து ரொம்ப தாழவே இல்லை. ஏங்க பாவம் இல்லைங்க அவனை ஏங்க சித்திரவதைலாம் பண்ணணும் அப்படின்னு. டேய் என்னடா போலீஸ்கார மாதிரி பேசு, பாவம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னும் அறிவு இல்லையா என்ன அப்படின்னு திட்டினோடனே எனக்கு திரும்ப கொஞ்சம் மனசு உடஞ்சிருச்சு. என்னுடைய மொத்த இறக்கமும் அந்த கரிசனையும் வந்து அவன் மேலே எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் என்னதான் ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் இது பண்ணியிருந்தாலும் அவனை வந்து கொல்றது வந்து சரியா அப்படின்றது வந்து எனக்கு மனசில் வந்து பட்டுக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப நான் அந்த கருப்பையா இன்ஸ்பெக்டர்கிட்டே கேட்டேன், ஒரு எப்படிங்க பிடிச்சிங்க அப்படின்னு. ஏன்னா அவன் பெரிய தீவிரவாதியாக இருந்தால் எங்களால் பிடிக்க முடியாதா, அவனவே பொறி வச்சு பிடிச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொன்னோம். எது பொறி வச்சு பிடிச்சிங்களா, அப்படின்னுங்க பொறி வச்சு பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, மீடியாக்களை ஃபுல்லாக ஒரு நாள் எல்லாத்தையும் வர சொல்லி இந்த மாதிரி அந்த அப்பு வந்து சரண்டர் ஆகலை, அதனால டெய்லியுமே வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய அந்த மனைவிமாருங்க, அவங்களுடைய தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி இருக்கிற எல்லா லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து டெய்லி வந்து இவங்க துன்புறுத்திட்டு இருக்காங்க, அடிச்சிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைகளை கூட கற்பழிப்பு பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க
அப்படின்ற மாதிரி டெய்லி வந்து நியூஸ் வந்து அந்த பேப்பரில் வந்து பப்ளிஷ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பப்ளிஷ் ஆகிட்டே இருந்தோடனே அதெல்லாம் பார்த்தோன்னே அந்த அப்புன்றவன் வந்து டைரெக்டாக வந்து அவனே வந்து ஒரு நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வந்துட்டு நான் தான் அப்பு, என்னை அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு அந்த கருப்பியா இன்ஸ்பெக்டருக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி அப்புவை வந்து பார்த்ததே இல்லை. ஸோ உள்ளே இருக்க ஏட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேஸ் விஷயமா பார்த்துருக்காப்புல. அதனால் அவனை ஏட்டை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ண சொன்னோன்னே ஆமாங்க இவன் தாங்க அப்பு அப்படின்னு சொன்னோடனே அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே அப்பு சொன்னால் நான் தான் அரெஸ்ட் பண்ணிட்டேன், என்னுடைய குழந்தை குட்டி என்னோடய சொந்தக்காரங்கள் அந்த குழந்தைகள் இவங்களெல்லாம் வந்து துன்புறுத்துறதை வந்து இதோட நீங்கள் நிப்பாட்டிக்கிங்க, நான் வந்துட்டல அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கெஞ்சி அவனே வந்து சரண்டர் ஆகிட்டான். இந்த கதையை ஃபுல்லாக அந்த கருப்பை இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட சொன்னார். சொல்லிட்டு பாத்தியால எப்படி பிடிச்சேன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கும் தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், சரக்குலாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. கேட்டோடனே இல்லை ஏன் சரக்குலாம் இருக்குது வச்சுருக்கேன், ஏன் என்னொன்னே பரவாயில்ல சரக்குலாம் எடுத்துகிட்டு இந்த மம்முட்டி கடப்பாரெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வா போகலாம் அப்படின்னோடனே எனக்கு என்ன சம்மந்தமே இல்லாமல் மம்முட்டி கடப்பாரெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. திரும்ப காட்டுக்குள்ளே வந்து அப்படியே அந்த மம்முட்டி கடப்பாரெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னே இந்த எனக்குள்ளே ஒரு குழியை தோன்றா முருகேசா டக்குன்னு ஒரு குழியை தோண்டு அப்படின்னாரு. குழி தானே அந்த தோண்டிடுவோன்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து குழி தோண்டினேன். டேய் ஒரு ஆளையே புதைக்கணும், ஒரு ஆளை புதைக்கிற அளவுக்கு நீ வந்து குழியை தோண்டு, சும்மா இந்த சின்ன குழியை தோன்றக்கா அவன் வந்து வர வச்சிருக்கேன் தோண்டு அப்படின்னோடனே தோண்டிக்கிட்டு எவ்வளோ அடியா தோண்டணும், நல்லா ஒரு 12 அடி அந்த மாதிரி நல்ல அகலத்துக்கு அந்த அவ்வளோ ஆழமாக வந்து குழியை தோண்டு அப்படின்னு சொன்னார். எதுக்கு நீ அவ்வளோ அகலமா அவ்வளோ பெரிய குழியை வந்து, டேய் சொல்கிறத மட்டும் கேள்றா, சொல்கிறத வாயை மூழ்கி செய்கிறவன் தான் போலீஸ்காரன், இந்த மாதிரி எதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னாரு. ஆனால் இவ எதுக்கு அவ்வளோ பெரிய குழி தோன்றாருன்னு மைண்டில் தோண்டிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் திரும்ப அவரே சொன்னார், ஏன்டா அவனை அடித்து கொன்று இப்போ புதைக்க போகிறான், சுட்டு புதைக்க போகிறான், புதைச்சிட்டு நீ பாட்டுக்கு 4 அடி 5 அடியில் குழியை தோண்டி புதைச்சிட்டேன்னா வந்து இங்கே காட்டில் இருக்க மிருகங்களே வந்து தோண்டி காட்டி கொடுத்துருவா, நல்லா உள்ள ஆழத்துக்கு வந்து நல்லா குழியை தோண்டு புதைச்சா அவன் ஆள் இருக்கிற தடை எவனுக்குமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து குழியை வந்து டெப்த்தாக போகணும் பார்த்துக்க அப்படின்னோடனே நானும் மனசில் அந்த பழைய நினைவுகள்லாம் சில நினைவுகள்லாம் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த பழைய நினைவுகளில் வந்து எனக்கு ஒரே ஒரு நினைவு மட்டும் மைண்டில் வந்து வந்துச்சு. அது என்னன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஒரு இந்த கரும்புல பாகு காய்ச்சுவாங்க, அந்த பாகு காய்ச்சுற இடம் வந்து இருந்துச்சு. அதுக்கு ஒரு முதலாளி ஒருத்தர் இருந்தார், ஒரு பண்ணையார். அந்த பண்ணையாருக்கு வந்து ஒரு லேடி வந்து எப்பயுமே நைட்டு வந்து அவரை வந்து சந்தோஷப்படுத்திட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பண்ணையார் என்ன பண்ணார், அந்த லேடியை வந்து கூட இருக்கவங்களுக்கே கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தனுக்கே வந்து அவளை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து அந்த கரும்பு இது பண்ணுற இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கை தவறி கொஞ்சோண்டு இந்த கை தவறின்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சே வந்து அதுலேருந்து அந்த கொஞ்சோண்டு அந்த வெள்ளை பாகை வந்து எடுத்து அந்த டிஃபனில் போட்டு மறைவாக வந்து அப்படியே ஒழிச்சு வச்சுக்கிட்டா. அதை ஒழிச்சு வச்சதை வந்து அவன் பார்த்துட்டான், ஓனர் பண்ணையார் வந்து பார்த்துட்டு இவ்வளோ அசிங்கமாக திட்டி அடித்து இவ்வளோ உள்ளே தள்ளி விட்டான் பாகுக்குள்ளே. அவங்க வீட்டுக்காரன் வந்து அங்கேருந்து ஓடி வந்து அவளை அந்த பாகுலேருந்து தூக்கி உடம்புல அந்த ரத்தமும் பாகுமாக இருந்ததை வந்து பிச்சு எடுத்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு இந்த நினைவிலைகள் வந்து என் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா இந்த நிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றவாளி அப்பு மாதிரி ஒரு ஆள் இந்த சமுதாயத்தில் உருவாகிறது வந்து ரொம்ப சாதாரணம் தான் அப்படின்ற மாதிரி மைண்டில் தோண்டிகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே வந்து நான் வந்து குழியை தோண்டிக்கிட்டே இருந்தேன். குழியை தோண்டி முடிச்சாச்சு. திரும்ப வந்து அங்கே இருக்க சாராயங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கேயே இருந்தோம். திரும்ப கேமரா எடுத்து பார்த்தேன். கேமரா எடுத்து போய் பார்க்கும்போது பள்ளத்தில் வந்து ஒரு ஜீப்பும் பின்னாடி வந்து ஒரு வேன் மாதிரி ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே அது இங்கே தான் வருது, அதில் இங்கே யாரோ அந்த டிஎஸ்பியும் அந்த அப்பும் தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. வந்து இறங்கினோடனே அந்த டிஎஸ்பி வந்து இறங்கிட்டு அப்போ வந்து வேனுக்குள்ளே வந்து அந்த அப்பு தான் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த வேன்லேருந்து அப்பு வந்து இறங்கவே இல்லை. ஸோ இந்த டிஎஸ்பி வந்து கீழே இறங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பு வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, நிறைய ஒரு சாதிச்ச ஒரு ஆள் சிரிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரித்தார். என்னப்பா இப்படியே பிடிச்சிட்டோம்ல, விட்டுருவோமா சும்மா அவனை, எவ்வளோதான் நம்ம அலைய விட்டுருக்கான், அவனை சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த எப்படி சொல்கிறது அவரோட ஆனந்த பூரிப்புகள்லாம் வந்து நான் எங்ககிட்ட சொல்லி ஃபுல்லாக பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்ன குழியெல்லாம் தோண்டியாச்சா, என்ன கருப்பியா குழியெல்லாம் தோண்டியாச்சா இல்லையா, அதெல்லாம் தோண்டியாச்சியா, அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இதெல்லாம் தோண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து டேய் அந்த வேனை திறந்து விட்றா அப்படின்னோடனே அந்த வேனை திறந்தோடனே வேன்லேருந்து அந்த அப்பு வந்து கீழே விழும்போது அவனுடைய உடம்பு எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா அடிபட்டு அந்த ரத்தம் வந்து வலிஞ்சு கண்ணி போய் சிறு கீழல்களாக விழுந்து கைகால் எலும்பெல்லாம் ஒடிஞ்சு அந்த நிலைமையில வந்து கீழே வந்து விழுந்தான்.
பார்க்கும் போதே மனசு வந்து அப்படியே பரிதவிச்சு போச்சு. இப்போ என்னதான் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் ஒரு போலீஸ்காரனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய உரிமைகளை வந்து யார் வந்து கொடுக்குறா அப்படின்ற மாதிரி என் மனசில் வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. டேய் அவனுக்கு எதாவது வேணுமான்னு கேளு போ அப்படின்னு அவர் என்னை சொன்னார். நான் போயிட்டு அந்த அப்புக்கிட்ட போயிட்டு, எப்பா உனக்கு தண்ணி எதாவது கொண்டு வரவாப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே வேணாம் வேணாம். சரி ஏதாவது டீ ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி மண்டையாட்டினா. மண்டையாட்டிட்டு அண்ணே அப்படின்னு கூப்பிட்டோடனே நான் கிட்டக்க போனோடனே காதில் வந்து ஒரு விஷயம் சொன்னான். அது எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவன் என்ன சொல்கிறான்னு. ஆனால் யாருக்குமே வந்து அவன் என்ன சொன்னான்ற விஷயம் வந்து யாருக்குமே கேட்கவே இல்லை. அது எனக்கு மட்டும்தான் அவன் சொன்னது வந்து ரொம்ப கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய கால்களை வந்து 2 கால்களையும் விரித்து 2 கையை மேலே விரித்து ஒரு கட்டையை மட்டும் அந்த கைகளுக்கும் கால்களுக்கும் இடையில வச்சு கட்டி ஒரு பன்னியை தூக்குற மாதிரி அவனை வந்து தூக்க சொன்னாங்க. பன்னியை தூக்குற மாதிரி அவனை வந்து தூக்கும் போது அவனுடைய கை கால் பின்னாடி பெடக்ஸு அவனுடைய ஆணுறுப்பெல்லாம் கிட்டத்தட்ட அடித்து அது வந்து ஒரு தேங்காய் அளவுக்கு வந்து அது வீங்கி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி அவன் பேச முடியாத அளவுக்கு அந்த நிலைமையில இருக்கான். அப்படி கட்டி கொஞ்சம் தூரம் கட்டி தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த துப்பாக்கி எடுத்து அவனை டக்குன்னு சுடு, வேலை இருக்குது, நம்ம வாட்டு கிளம்புவோம் அப்படின்னோடனே அந்த துப்பாக்கியை கொடுத்தோடனே அவனுடைய நிலைமையை பார்த்து அங்கே இருக்கிற யாருனாலையுமே வந்து அவனை சுட்டு கொல்லவே முடியல. சுட்டு கொல்லணுன்ற அந்த மைண்டும் யாருக்குமே வரவே இல்லை, அந்த டிஎஸ்பியை தவிர. ஏய் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சட்டுப்புன்னு சுடுங்க, நம்மளுக்கு என்ன வேலை இல்லையா என்ன அப்படின்னோடனே எனக்கும் மனசில் வந்து தோணுச்சு. சரி ஓகே, நீ இன்னைக்கோட இவன் உயிர் வந்து போக போகுது அப்படின்றத நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த இடத்துல வந்து என்னால் அதை வந்து தடுக்கவும் முடியலை, அதை வந்து எதிர்த்து பேசவும் முடியலை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தேன். சுடமாட்டாங்கன்னே நினச்சிருந்தேன். அப்போதைக்கு ஒரு போலீஸ்காரன் வந்து அவனை நெத்தி பொட்டிலே வச்சு டப்புன்னு சுட்டுட்டான். சுடும்போது வந்து ஒரு குங்குமம் பொட்டு வச்சது போல் அவன் நெத்தியில் விழுந்து அவன் அப்படியே கீழே விழுந்தான். அதை திரும்ப அவனுடைய பணத்தை அந்த இதை எடுத்து அந்த குழிக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு, ஏய் கொஞ்சம் நேரம் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னாங்க. போய் மண்ணெண்ணெய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அந்த மண்ணெண்ணெயை அதை ஃபுல்லாக சுற்றி ஊற்றி ஃபுல்லாக அதை வந்து பொருத்தி விட்டு, ஆமாடா 12 அடி இல்லை இன்னைக்கு 20 அடி தோணாலும் உள்ளே இருக்க அந்த பண வாடகைக்கு இங்கே இருக்கிற சென்னாயி அது வந்து தோண்ட ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக மண்ணெண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக பொருத்தி விட்டாச்சுல்ல, மண்ணெண்ணெய் வாடகைக்கு எந்த மிருகங்களுமே உள்ளே வரவே வராது, அதனால தான் அந்த வேலை பண்ணேன் அப்படின்னாரு. இதெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே வந்து ஒரு நார்மல் மைண்டுக்கு வந்துட்டாங்க. நான் அப்போ கீழே இறங்கி அந்த பக்கத்தில் ஒரு சின்ன டீ கடை மாதிரி வச்சுருந்தாங்க அந்த காட்டுக்குள்ளேயே வந்து அந்த இடத்துல போயிட்டு ஒரு டீ வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த என் கூட வேலை பார்த்தாங்க எல்லாரும், டேய் அதெல்லாம் இருக்கணும்டா, அவன் சாகிறதுக்கு முன்னாடி இவன் காதில் ஏதோ சொன்னாங்கடா, என்னடா சொன்னான் அப்படின்னா. அதுவாடா, அதை நான் சொன்னாலும் உன் மனசு இப்போ ஏற்றுக்கிறமான்னு தெரியலடா அப்படின்னா. பரவாயில்லடா என்னடா சொன்னான் அப்படி அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை போலீஸ்காரவங்க வேலையுமே கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை அப்படின்னா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில். நம்ம உண்மையிலேயே பார்த்தோன்னா அவன் கைதி இல்லைடா, நம்ம தான் கைதி. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியல. நம்மளுக்கு மேலே ஒரு ஆர்டர் வருது, அந்த ஆர்டரை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவர் உயிரை எடுக்கிற அந்த உரிமை வந்து எப்படி அந்த ஒரு போலீஸ்காரனுக்கு கொடுத்தாங்க, எப்படி வந்து அந்த உரிமை வந்து போலீஸ்காரன் கையில் போச்சு அப்படின்னு தெரியல. இதே ஒரு அசிங்கத்தோடையும் இதே ஒரு கேவலத்தோடையும் இன்னமும் அந்த வேலையை வந்து நான் கண்டினியூ பண்ணி அந்த போலீஸ் உத்தியோகத்தில் நான் இருக்கேன். இதோட வந்து இந்த கதை வந்து முடிஞ்சிடும். இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன் நான். இது ரொம்ப பெரிய கதை, ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். வழக்கம் போல் இந்த கதையை புக்கில் நீங்கள் படித்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கதை. உங்களுக்கே வந்து அந்த அப்புன்ற அந்த கேரக்டர் மேலே உங்களுக்கே வந்து ஒரு இறக்கம் வந்துடும். இப்படி இருந்திருக்கான் மனுஷன், இப்படி அவனுடைய இறப்பை வந்து உங்களாலே ஏற்றுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து உங்கள் மனசு வந்து பரிதவிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.